இது மர்ம தேசம். உங்களுடன் கீதா. திரு ராஜ், என்ன சம்பவம் நடந்தது? ரோலர் ஷீட்ல வேலை செய்யறேன். இந்த கதவு ஷட்டர் வெல்டிங் பண்ற வேலை, அந்த வேலை செய்யறேன். அப்ப மஜ்ஜி இந்தியா கேள்ல நான் ஒரு கடைக்கு வந்து ஷட்டர் பூட்ட போனேன். அந்த காலையில மணி ஒரு 9 மணி இருக்கும் போனேன். ஒரு ஷட்டர் பூட்டுற டைம் வந்து ஓடி போய் மணி ராத்திரி ஆச்சு. மணி வந்து ஒரு 12-1 ஆச்சு. கதவு பூட்டிக்கிட்டு என்ன என் கூட வந்து ஒரு 4-5 மியாமாக்காரங்க வந்திருந்தாங்க வேலை செய்யறதுக்கு. நாங்க லோரியை பின்னால அந்த லோடி பை பின்னால போட்டு ஜாமான்ல லோடி வழியா ஏற்றி நாங்க போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப டைம் போக மணி 2 ஆச்சு. 2 மணி ராத்திரி. அப்ப இவங்க சொன்னாங்க, இந்த போய் லோரியை எடுத்துட்டு வா ராஜ் சொன்னாங்க. அப்ப நான் அப்ப கீழே இறங்கி போனேன். கீழே இறங்கி போகும்போது அது இருட்டு, அதான் ராத்திரி ஆச்சுன்னா இருட்டாயிருமே. அப்ப இருட்டான பாதை. அப்ப லோரி நான் போயிட்டு எடுக்கும்போது சாவியை போட்டு கதவு திறக்கிறேன். கதவு திறந்த கையோட ஒரு பொம்பளை என் காடி லோரிக்குள்ள. அவளை பார்த்தா அரபி காடி மாதிரி இருக்கா. அவ்வளவு அழகா இருக்கா அவ. ஒரு செண்டு வாடை வேற. அந்த கதவு வச்சு சாவி போட்டு கதவு திறந்த கையில அப்படியே ஏஞ்சி என் முகத்துக்கிட்ட நேரம் நிக்கிறா அவ. அப்படி நின்றோட என்னை வந்து அந்த கையை வந்து என் தோல் பற்றி தள்ளிச்சு. அப்படி ஜேம் ஆயிடுச்சு. எனக்கு மூச்சு வரல, பேச்சு வரல, அப்படி ஜேம் ஆயிடுச்சு. நீங்க லோரிக்கு கீழே வெயிட் பண்றீங்களா இல்ல லோரியில ஏறி உட்காந்துட்டீங்களா? லோரியில இல்ல, என் லோரி வந்து டிரைவர் சைட் வந்து என்னோட கதவு திறக்க முடியாது. அப்ப நான் வந்து பேசஞ்சர் சைட்ல போயிட்டு தான் கதவு திறந்து நான் அந்த இதை ஆன் பண்ணுவேன் பொதுவா. அப்ப நான் பேசஞ்சர் சைட்ல தான் திறந்துருந்தேன். அவ வந்து அந்த லோரியில படுத்திருக்கா. அப்ப நான் படுத்தேன். என்ன அந்த கதவு திறந்த கையை நான் பாக்கல, உள்ள யாரு இருக்காது. நான் டக்குன்னு சாய் போட்டு திறந்துட்டு நான் அந்த லோரி உள்ள போலாம நினைச்சேன். டக்குன்னு மூஞ்சிக்கிட்ட நேரா வந்து நிக்கிறா. அப்ப நீங்க வந்து தரையில நின்னுட்டு இருக்கீங்க, இன்னும் கீழே தான் நின்றுகிட்டு இருக்கேன். அப்ப அவ வந்து அந்த கை வந்து என் தோல் படுது. பட்ட கையோட நான் அப்படி ஜேம் ஆயிட்டேன். என்ன நடந்தது அந்த செகண்ட் தெரியல. அப்ப அது என்ன பார்க்கதான் முடியுது. அப்ப அவ இறங்குறா, என்னை தள்ளிட்டு இறங்குறா. இறங்கி அவ நடக்கிறா. கொஞ்ச தூரம் நடந்திருப்பா நினைக்கிறேன். ஒரு 20 அடி தான் நடந்து போயிருப்பா. அது மட்டும் இல்லாது அப்பதான் டக்குன்னு எனக்கு நினைவு வந்துச்சு. நினைவு வந்து இப்படி திரும்ப நமக்கு ஆள் உட்காந்துருந்தாங்களே, திரும்ப ஆளை காணோம். அந்த செண்டு வாடை மட்டும் எனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்ப நான் வந்த மேமாங்க எல்லாம் வந்தா கீழே வந்தாங்க ஜாமாத்துக்கிட்டு. அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி அவனுக்கு நம்பல அது உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோன்னு. ஆனா நான் வீட்டுக்கு போனோன்னே எனக்கு என்ன நடந்துச்சுன்னா கொஞ்சம் காட்சியா இருந்துச்சு. அப்படியே ஒரு 2 நாளைக்கு காட்சியா தான் இருந்துச்சு. அப்படியே அதே நினைப்பா இருந்துச்சு அந்த சம்பவத்தை நடந்தது. அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருந்தாங்க? ரொம்ப அழகா இருந்தாங்களா? ரொம்ப அழகா இருந்தாங்க. அரபிக்காரங்க மாதிரி இருப்பாங்க. அந்த கண்ணு, அந்த கண்ணுல போட்டிருக்க அந்த மையி எல்லாம் அவ்வளவு அழகா இருந்தாங்க. சார், நீங்க கேப்ல என்ன பண்ணிருக்கணும்னா, ஹே யூ ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அரபு நாடே அசந்து நிற்கும் அழகியா நீ இந்த பாட்டு எடுத்து விட்டுருக்கணும் சார். அந்த நேரத்துல ஜேம் ஆக்கி விட்டாங்க. கடத்திட்டு போயிருந்தா உங்க மனைவிக்கு யார் பதில் சொல்றது? மர்ம தேசத்தில் உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகவில் மர்ம தேசம். ராகவில் மர்ம தேசம். ராகவில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மர்மதேசம். உங்களுடன் கீதா. திருமதி சாந்தி, என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க. நாங்க வந்து ஒரு நாள் நைட்ல எங்க வீட்டுக்காரரோட திரங்கானுக்கு போய்கிட்டு இருக்கோம் வேலைக்கு. அந்த காரக்ட்ரோ தாண்டினோடனே கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்டர் அப்படி இருக்கும். அவ்வளவு தூரத்துல ஒரே காடா இருந்துச்சு. ஆனா அங்க ஒரே சிரிப்பு சத்தம். பொம்பளைங்க 2 பேரு அப்படியே ஒரே எங்க கேக்குது அந்த காட்டு ஓரத்துல. ஆனா ஒண்ணுமே இல்ல. கண்ணாடி திறந்து வச்சு எனக்கு திரும்பி பார்க்கவும் பயமா இருந்துச்சு இருட்டுல. நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க? லோரியில போய்கிட்டு இருக்கேன் அவர் கூட. லோரியில போயிட்டு இருக்கும்போது அந்த சத்தம் அவ்வளவு வேகமா கேட்டுச்சு உங்களுக்கு? கண்ணாடி திறந்து வச்சிருக்கேன் நானு.
அப்ப எங்க வீட்டுக்காருக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு போல இருக்கு. ஆனா அவர் வந்து என்கிட்ட அன்னைக்கு கேட்கல, நானும் அவர்கிட்ட சொல்லல. அப்புறம் திருப்பி வரும்போதே நான் என்ன செஞ்சேன், நானு அந்த காராக்கு வரும் பாதியிலேயே காராக்கு எடுத்து அப்படியே எனக்கு தெரியல அந்த இடம் என்னன்னு தெரியல, அந்த ஏரியா தான் அந்த த்ரோவங்க தாண்டினோடனே நானும் போய் பாத்ரூம்ல போய் குளிக்கலான்னு போனேன். பாருங்க ரொம்ப சூடா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு குளிக்கலான்னு போனேன். ஒரு ஆளு கூட இல்ல அந்த பாத்ரூம்ல வரும்போத, நான் போகும்போத. ஆனா வந்து என்ன சொல்லுவாங்க, கதவை இழுத்து வேகமா அடிப்பாங்க தெரியுங்களா, இழுத்து பார்த்துட்டு அடிப்பாங்களே, அந்த மாதிரி நான் 3 கதவு பாத்ரூமும் அடிச்சுட்டு 4வது நான் குளிக்கிறேன். நான் கடைசி பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கேன் டாய்லெட்ல. இந்த 3 கதவும் வேகமா இழுத்து அடிக்கிறாங்க. எனக்கு ஒரே பயம், சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கேன் நானு. அப்போ மணி என்ன பாக்குறேன்? ஹலோ, அப்போ மணி என்ன இருக்கும்? மணி சாயங்காலம் மணி ஒரு 5:30 இருக்கும். ஓகே. அப்புறம் பக்கத்துல வந்து பாக்குறேன், யாரையும் காணும். இப்படி யாரும் உள்ளுக்கு போயிருந்தா தண்ணி சத்தம் கேட்கும், ஏதோ ஒரு இது இருக்குங்களா, ஒண்ணுமே இல்ல. கதவெல்லாம் எப்படி நான் போகும்போது இருந்துச்சு அதே வாட்டத்துல அந்த இதுலயே தான் இருக்குது. நான் குளிச்சுட்டு வெளியே வந்து விறுவிறுன்னு ஒடியான்ட்ட வெளியே வந்து எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். அவரு சொல்றாரு, இல்ல எங்க வேலை செய்யறங்களா இருக்கும் அப்படின்னு. இல்லங்க யாருமே இல்லங்க, நான் ஒண்டிதான் இருக்கிறோம், அந்த மாதிரியான சத்தங்க வேகமா அப்படின்ட்டு ஒடியாந்தேன். அதை பயந்துதான் நான் அன்னைக்கு. அதாங்க கீதா. ஓகே. நீங்க கேக்கலையா யார் அது அப்படின்னு எதுவும் பேசலையா நீங்க பாத்ரூம்? ஐயோ, எனக்கு அந்த சத்தத்தை கேட்டோன்னே அது பேச்சு வரதே வரல. எனக்கு உயிரை போற மாதிரி ஆயிடுச்சு சத்தமே. அவ்வளோ ஒரு 5 அடிக்கு மேல உள்ள வளர்த்திக்கு எவ்வளவு ஆளை அடிப்பாங்க வேகமா, அந்த மாதிரியான சத்தம், சரியான வேகமான சத்தம். எனக்கு ஒரே பயம். அந்த கதவு நான் இழுத்துக்கிட்டேன் அப்படியே உள்ளுக்கு. நல்ல வேலை இது ராத்திரில இன்னும் நடந்துருந்துச்சு, ஒண்ணு எப்படி இருந்திருக்கும். அதான் பாருங்க, நான் அதான் இல்லவே அன்னையோட முடிஞ்சு நினைச்சிட்டேன். இதுக்கு மேல எந்த பாத்ரூமுக்கு எங்கேயும் போறதுல இடையில என்ன பாத்ரூம்கே போக மாட்டீங்களா? டாய்லெட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப யாருன்னா கூட கூட்டிட்டு போவேன், ஒண்டியா போக மாட்டேன். எப்பயும் நான் ஒண்டியா போவேன், ஆனா இனிமேல் நான் போக மாட்டேன். அந்த மாதிரி சரியான பயம் எடுத்துக்கிட்டேன் அன்னைக்கு தெரியுங்களா. ஆமா, அந்த டைம்ல இருந்திருந்தா அப்படிதான் இருந்திருக்கும். யாருமே இல்லைங்களா, யாருமே இல்ல, ஒண்டி தானே. மர்ம தேசத்தில் நீங்களும் பேசலாம், அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-411-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. ராகாவில் கீதாவுடன் மர்ம தேசம். இது ராகா, உங்களுடன் கீதா, மர்ம தேசம். திரு சேகர் அவர்களே, என்னதான் நடந்துச்சு? ஓகே, இது வந்து நடந்தது இடம் வந்து ஸ்லிம் ரிவர். எதுக்கு அங்க நான் போயிருந்தேன்னா, ஒய்ஃப் வந்து அவங்க வந்து பிரைடல் மேக்கப் செய்வாங்க. ஸோ ஒரு புக்கிங் கிடைச்சிருந்துச்சு. 6:45 ஸ்லிம் ரிவர்ல இருக்கணும், அந்த வீட்டுல இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அப்ப நான் இங்கிருந்து ரவாங், நான் வீடு வந்து ரவாங்லேருந்து 5:30 கிளம்பிட்டோம். அங்க வந்து ஒரு 6:30 சேர்ந்துட்டேன் அங்க போயிட்டு. ஓகே, ஸோ அங்க போயிட்டுனோடனே ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, ஓகே நான் வந்து மேக்கப் பண்ணிட்டு ஹோட்டல் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு மணி 1:30 ஆயிரும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்துருங்கன்னு சொன்னாங்க. நான் பார்த்தேன் ரவாங், ஸ்லிம் ரிவர்ல திருப்பி ரவாங் போயிட்டு திருப்பி நான் வந்து திருப்பி ஒரு வாட்டி வரணுமா சொல்லிட்டு நான் சொன்னேன், சரி நான் ரவாங்க போறேன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் அனுப்பி விட்டேன். ஸோ அவங்களும் அந்த கஸ்டமர் கூட போயிட்டாங்க. ஸோ அந்த ஸ்லிம் ரிவர் டவுன்ல ஒரு 8:30 போல என்னடா பண்றதுங்க சொல்லிட்டு சரி டீ குடிப்போம் சொல்லி டீ குடிச்சேன். அப்புறம் பார்த்தேன், சரி போயிட்டு வரதுக்கு வசதியா இருக்கும். கொஞ்ச நேரம் என்ன டைட்டா இருந்துச்சு வேற எனக்கு ரொம்ப. எனக்கு ராத்திரி தான் நான் வேலை முடிஞ்சு லேட்டா வந்தேன். சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட், மோட்டல் நினைச்சா ஹோட்டல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் தூங்கிட்டு அப்புறம் என்ன கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஹோட்டல் நினைச்சா இருக்குன்னு தேடுறதுக்கு ஆரம்பிச்சேன். அப்ப அந்த அப்படின்னு ஒரு டவுன் வந்து ஒரு மாதிரி கபாய் டவுன் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு ஹோட்டல் ஒன்று பார்த்தேன், பலகைப்படி இருந்துச்சு, நேரம் சரியான உள்ளுக்கு வரைக்கும் போனிச்சு பலகைப்படி. அதுக்கு கிட்ட மேலதான் அந்த ஹோட்டல் இருக்கு போல. சரி என்ன பண்ண, காடி பார்க் பண்ணிட்டு அந்த பலகை ஸ்டெப் கேஸ் நடந்து போனேன். அது சத்தம்லாம் போட்டுச்சு. மேல போயிட்டு அது ஊஜோங்ல அது கரெக்டா அந்த தொங்கல்ல வந்து ஒரு மாதிரி ரெட் கலரா இருந்துச்சு, தீமாலாம் லைட்லாம் இருந்துச்சு. பயமா தான் இருந்துச்சு, இருந்தாலும் சரி படுத்துட்டு தான் கிளம்ப போறோம் சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட போனேன். அங்க வந்து ஒரு கேர்ளு, ஒரு தைலண்ட் கேர்ள் ஒரு ஆள் இருந்தாரு. அவங்க அப்பாவால் ஏன்னு தெரியல எனக்கு. நான் கேட்டேன், அங்க வந்து ஸ்லீப் ஃபார் 3 hours டிக்கெட் தான் சஜ்ஜன் சொன்னேன். ஸோ பேமெண்ட் எவ்வளோன்னு கேட்டேன். 50 ringgit சொன்னாங்க. சொல்லிட்டு நானும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பீச் ரூம்னு கேட்டேன். கீ கொடுத்தாங்க, 606 போட்டுருந்துச்சு. நான் பார்த்தேன் 606 அவ்வளவு ரூம்பா இருக்கு உள்ளுக்கு சொல்லிட்டு அங்க பார்த்த 2-3 ரூம் தான் இருந்துச்சு.
சரி சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், போயிட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு நானு. பட் அவங்க வந்து ஒரு வார்த்தையும் அவங்க பேசல. அவங்க எல்லாமே சிக்கல் தான் காமிச்சாங்க. சாவி எடுத்து கொடுத்தாங்க, வேஸ்ட் ரூம் கேட்டு கை காமிச்சாங்க 2 பேருமே. அவ்வளவுதான். சரி சொல்லிட்டு நானும் போயிட்டேன். எனக்கு ஒரு சஸ்பெக்டும் வரல, ஒன்னும் பயம் இல்லை, ஒன்னும் இல்லை. நானும் போயிட்டேன் ரூமுக்கு. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரூம், பக்கத்துல பாத்ரூம், ஒரு டாய்லெட் இருந்துச்சு குளிக்கிறதுக்கு, தென் எங்க பெட் இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், புது இடமாச்சு, வாலெட்டு இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் பெட்ல வச்சுட்டு என்ன பண்ணேன், வெறும் என்னோட ஷர்ட் மட்டும் கட்டிட்டு ஜீன்ஸ் தான் போட்டுருந்தேன். அப்படியே நான் படுத்துட்டேன், ஃபிளாட்டா படுத்துட்டேன். அப்படியே ஒரு விதின் ஒரு 10 மினிட்ஸ்ல எனக்கு தூக்கம் வந்துருச்சு. எனக்கு நான் தூங்கிட்டேன் நானு. பட் என்ன நடந்துச்சுன்னா, நான் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ரிசப்ஷனிஸ்ட்ல பார்த்தல ஒரு தைலண்ட் கேர்ள், ஓகே, அவங்க வந்து என் காலு முன்னுக்கு நிக்கிறாங்க. திரு சேகர் அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மீண்டும் பேசுவோமே. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலயும் நடந்திருக்காங்க, எப்படியாச்சும் ரேடியோல இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 016-411-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகவில் இது மர்மதேசம். திரு சேகர் அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு வினோதமான சம்பவத்தை நம்மோடு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு இடத்துக்கு போய் சும்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்றதுக்காக ஒரு மொட்டலுக்கு போயிருக்கிறாரு. போனதுமே அங்க வந்து எதுவுமே யூஸ்வலா இல்லாம கொஞ்சம் வினோதமா வித்தியாசமா வியர்டா இருந்திருக்கு ரூம்ல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சார்? நான் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ரிசப்ஷனிஸ்ட்ல பார்த்தல ஒரு தைலண்ட் கேர்ள், அவங்க வந்து என் காலு முன்னுக்கு நிக்கிறாங்க. அவங்க முடி வந்து பறந்துகிட்டு இருக்கு, அப்படியே ஸ்ட்ரெயிட்டனா இருக்கு. முடி ஸ்ட்ரெயிட்டனா இருக்கு. அவங்க முன்னுக்கு நிக்கிறாங்க. நான் வந்து அவங்கள எத்துறேன், கிக் பண்றேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்னோட பேண்ட்ஸ், அந்த ஊஜோங் ஜீன்ஸ் இருக்குல்ல, அதை இழுக்கிறாங்க. நான் வந்து பெல்ட்டை பிடிச்சுக்கிட்டேன். அவங்க இழுக்கிறாங்க, ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிறாங்க. நான் வந்து கிக்கும் பண்றேன், எத்துறேன். நானு ஆனா நான் கத்துறேன்னு யாருக்குமே விளங்கலாங்க. இதெல்லாம் நீங்க கண்ணு மூடிட்டு இருக்கும்போது நடக்குதா, இல்ல நான் கனவுலையா, இல்ல கண்ணை திறந்திருக்கீங்களா? கண்ணு நான் திறக்கல, என்னோட கனவுல நடந்துகிட்டு இருக்கு. கனவுல? ஓகே. கனவுல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, என் முன்னுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட பார்த்தது அது அப்படி அங்க உள்ளுக்கு இருக்கு, அப்படியே உள்ளுக்கு அங்க உள்ளுக்கு இருக்கு. நான் வந்து கையில வந்து இங்கிலீஷ் லாக் பண்ணிட்டு தான் நான் படுத்தேன். நானு அந்த பாப்பாவே நினைச்சிட்டு படுத்துட்டீங்களோ? ஐயோ, அந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லை. நானு சரி சொல்லிட்டு நான் எத்துறேன். என்னோட கையை வந்து அவங்க அப்பா வந்து 2 பேரும் பின்னால வந்து என்னோட 2 கையை பிடிக்கிறாங்க. என்ன கையை 2 கையை பிடிச்சிட்டு முன்னுக்கு வந்து அந்த கேர்ள் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஃபைட்டிங் மோஷன்ல நான் டக்குன்னு எந்திரிச்சிட்டு நான் பார்த்ததே என்னோட வாலெட்டும் என்னோட போன் அங்க இருக்கான்னு தான் பார்த்தேன். நான் பார்த்துட்டு நான் எந்திரிச்சு அப்படியே திடீர்னு அப்படியே எனக்கு வேர்த்துச்சு. எனக்கு கதவு பாக்குறேன், கதவு லாக் பண்ணிருக்கு. என்னோட சாவி எல்லாமே அங்க பெட்ல தான் இருக்கு. சரி சொல்லிட்டு இது வேண்டவே வேணாம் சொல்லிட்டு பாத்ரூம் போது மூஞ்செல்லாம் கழுவிட்டு விறுவிறுன்னு சட்டெல்லாம் போட்டுட்டு நான் பேக் பண்ணிட்டு நான் வெளியே கிளம்புறேன். வெளியே வந்துட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட பாக்குறேன், பெல் இருந்துச்சு. அந்த பெல் அடிக்கிறேன், யாருமே வரல. என்னோட நான் காசு கொடுத்தது கூட நான் காசு கொடுக்கல, நான் அப்புறமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் நானு. சோ நான் என்ன பண்ணேன், நான் பெல் அடிக்கிறேன், யாருமே வரல. நான் காசு அங்க வச்சுட்டேன். நான் டேபிள் மேல வச்சுட்டு நான் கீழே இறங்குறேன். அந்த தைலண்ட் கேர்ளும் அவங்க அப்பாவான்னு தெரியல எனக்கு, அவங்க 2 பேரும் முன்னுக்கு அந்த கடை முன்னுக்கு நடந்து போறாங்க. நான் கூப்பிடுறேன். நானு இந்த மாதிரி மேல இருந்தீங்களே, நான் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அவங்க என்னை திரும்பி பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே இப்ப எனக்கு அங்க மேல அந்த ஹோட்டல்ல உள்ளவங்க யாரு, அந்த ஹோட்டல் இன்சார்ஜ் யாரு, அந்த ஹோட்டல் உண்மையிலேயே ஆள் இருக்கா இல்லையா, இல்ல சும்மா கவுத்து வச்சுட்டாங்க, நான் தான் சிலாப்பா போயிட்டேன்னா எனக்கே தெரியல என்ன நடந்துச்சுன்னு. என்ன சார் இப்படி ஒரு கதையை சொல்றீங்க? அப்புறம் கடைசியில என்னதான் ஆச்சு? கடைசியில என்ன ஆச்சுன்னா, நான் பாக்குறாங்க யாருமே அந்த ஹோட்டலுக்கு யாருமே போறல, யாருமே வெளியே வரல. நானும் எடுத்து வந்துட்டேன். இந்த இடத்துல இருந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் புதுசா அவங்க கிளம்பிட்டேன். அக்கப்பக்கம் யார்கிட்டயும் கேட்கலையா நீங்க இது என்ன ஏதுன்னு? நான் டீ குடிச்சல அந்த தேத்தாரை ஷாப், அங்க போனேன். நானு அங்க போயிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம ஹோட்டலுக்கு போனேன். நானு அங்க இருந்தாங்க 2 பேரு, ஆனா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. அப்ப அந்த கடையில ஒரு சொன்னாரு, அந்த ஹோட்டல் வந்து அது ஃபங்க்ஷன் ஆளு வருவாங்க, ஆனா ரொம்ப குறைவு. எப்பயாச்சும் ஒரு திறப்பாங்க, அப்புறம் சாத்துவாங்க, அப்படிதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது அவரும் ரொம்ப கதையை சொல்லல, நானும் ரொம்ப கேட்கல அவர்கிட்ட. ஆனா இந்த இடமே எனக்கு நம்மளுக்கு வேண்டாம் சொல்லிட்டு, நான் பரவாயில்ல நான் ரவாங்கி போய்க்கிறேன் சொல்லிட்டு ரவாங்கி போயிட்டு
இந்த கதையை ஒய்ஃப்க்கு சொல்லல. ஏன்னா அவங்க வந்து சீட் இருக்காங்க, நான் வந்து ரவாங்க தான் போயிட்டேன்னு, வீட்டுக்கு தான் போயிட்டு நினைச்சிட்டாங்க. பட் சொல்லிட்டேன், கடையில் வரும்போது சொல்லிட்டேன். இதுக்குதான் ஒய்ஃப் பேச்சு கேட்கணும். கேப்ல இப்ப உங்க வாழ்க்கையில வந்து விளையாண்டுட்டு போன அந்த தைலண்ட் பாப்பா தான் யாருன்னு தெரியல. அது உண்மையே எனக்கு தெரியல. எனக்கு கண்டுபிடிப்போம் சார் ஒரு நாளைக்கு உட்காந்து. ஆனா என்ன ஒண்ணுன்னா, நான் ரிசப்ஷனிஸ்ட பாக்கும்போது நான் ஒரு கிளான்ஸா தான் நான் பாத்துட்டு போனேன் நானு. ஆனா அது அந்த 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 உருவம் அப்படியே அங்க உள்ளுக்கு இருக்கு. நான் படியில இருந்து இறங்கி போகும்போது முன்னுக்கு நடந்து போறாங்க. அதுவும் உங்க முன்னுக்கு பாக்கும்போது முடியெல்லாம் பறக்குதுனாக்கா இது ஏதோ ஒரு சினிமா படம் இஃபெக்ட் மாதிரியே இருக்கே. ஆனா சத்தியமா இனிமே அந்த மாதிரி இடத்துக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா அது போறதுக்கு முன்னாடி ரொம்ப டீமா இருந்துச்சா, ஒரு ஹாரர் மாதிரி இருந்துச்சு. ஒரு ஹாரர் மோட்டல்லாம் எப்படி இருக்கும். பட் எனக்கு அந்த மாதிரி பயம் தோணல எனக்கு. சரி போய் தூங்கிட்டு தானே வரப்போறோம், ரெஸ்ட் தானே எடுக்க போறோம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் நானு. சரி சார், அந்த அட்ரஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க சார், போய் விசாரிச்சுட்டு வரேன் என்ன ஏதுன்னு. உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை பத்தி பேசணும் ராகல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 0164913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மர்ம தேசம்.